இப்போ வந்து நம்ம லக்ஷிதா வந்து பார்க்கறதுக்காக போயிட்டு இருக்கோம். பாப்பாக்கு வந்து பரதநாட்டியம்ல வந்து இந்த 2 இதுவும் கொடுத்தாங்க. गाइस நம்ம வந்து வந்துட்டோம். பாருங்க. ஒரு சூப்பரான பிளேஸ் வந்து நமக்கு கிடைச்சிருச்சு. ஸோ இங்கே தான் நம்ம வந்து இன்னைக்கு சாப்பிட போகிறோம். லாவண்யா பாருங்க லக்ஷிதா தண்ணியில் எப்படி விளையாடிட்டு இருக்காங்கன்ட்டு. ஆக்சுவலி அவங்க அப்பாவுக்கு வந்து ஸ்விம்மிங் தெரியும் நல்லா. இந்த சமையல் மணக்க ருசிக்க அம்மா சமையல் மசாலா ஐட்டம்ஸ் ஊறுகாய் ஐட்டம்ஸ் நம்மக்கிட்ட கிடைக்குது. நீங்கள் கீழே வந்து நம்பர் கொடுக்குறேன், நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி சூப்பரான ஒரு விளாக் தான் பார்க்க போகிறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கிராமத்துக்கு போயிட்டு அங்கே வந்து மீன் பிடிக்கிறது இந்த மாதிரிலாம் இருக்கும்னு நினைக்கிறேன். எங்கே போகிறோம் நம்ம? ஆமாம், அது கிராமம் இல்லாமல் வேற என்ன கொஞ்சம் சொல்லு. லாவண்யாவை பார்க்க போகிறோம். பாப்பா வந்து கண்ணிலேயே இருக்கு. காஞ்சனா படம் பார்த்து முன்னிட்டு அப்பெல்லாம் என்ன தெரியுமாச்சு, ஃபர்ஸ்ட் சீன்ல ராகவோட மம்மி ராகவோட அண்ணெல்லாம் 5 பேர் போவாங்க ஃபேமிலியா. அப்போ வந்துட்டு ஒரு இது பேஸ்கெட்ல ஃபுட் எல்லாம் எடுத்துட்டு போவாங்களா. அப்போ மழை வந்துடும். அப்போ டென்ட் கட்டுவாங்க. ஆணி இருக்காது. அந்த இதுல இருந்து ஆணி அப்புறம் நேற்று வந்து பாப்பா என்ன வைகாசி பெருவிழா அந்த இதுவில் வந்து கோவில் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளீஸ்வரர் அந்த வீடியோ வந்து ஃபுல்லாக வரும். ஆமாம், அதில் வந்து நீங்கள் பாருங்கள். பாப்பாவுக்கு வந்து பரதநாட்டியமில் வந்து இந்த 2 இதுவும் கொடுத்தாங்க. அதாவது இது சர்டிஃபிகேட்டு, இது அவார்டு. இப்போ வந்து நம்ம லக்ஷிதா வந்து பார்க்கறதுக்காக போயிட்டு இருக்கோம். இது வந்து ஒரு டிராவல் vlog ப்ளஸ் லக்ஷிதா வந்து இந்த வீடியோவில் வருவாங்க. நம்ம என்ன ரெடி பண்ணியிருக்கோம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு வச்ச புதினா சட்னி. இப்போ காலையில் வந்து ரமேஷுக்கு பிடிச்ச கார சட்னி. அதுக்கப்புறம் தோசை. இது வந்து காலையில டிஃபனு போற வழியில எங்கேயாவது உட்காந்து அழகா சாப்பிட்டுட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு மத்தியானம் லஞ்ச் வந்து லாவண்யா வீட்டில் முடிச்சுட்டு எல்லாருமே ரொம்ப மிஸ் பண்ணீங்கன்னு சொன்னீங்க. ஆமா, லாவண்யா அதுவும் பாப்பாவை வந்து அவ வந்து இப்ப எங்களை வந்து மறந்துட்டா. எப்படின்னு கேக்குறீங்கன்னா, நாங்க கூப்பிட்டாலாம் பார்க்க மாட்டேன்றா. நான் ஆறார பாடும்போது மட்டும் உன்னிப்பா கவனிச்சு பாக்குறா. பெரியமா வந்து அந்த ஷாம்பு தாழம்பு அது சொன்னா இது பியூட்டி ப்ராடக்ட் பாருங்க. வீடியோ ப்ரமோஷனை விட்டு வெளியே வந்தா அது கண்டென்ட்ல இருந்து வெளியே வருதா பாருங்க. ஷாம்பு, சோப் ஆயில், அப்புறம் வேற என்ன மாத்திரை. கொஞ்சம் கீழே கொஞ்சம் என்னன்னு கேட்டு விடுங்க. அந்த நான் பாப்பாக்கு சொல்லிடுவேன் ஷாம்பு தாழம்பு. அது சொன்னா என்ன பாக்குற. அப்புறம் அவுத்திக்கீரை புண்ணாக்கு அப்படி சொன்னா பாக்குறா. கிளம்பலாம். गाइस நம்ம வந்து வந்துட்டோம். அடப்பா இங்க பாருங்க, எல்லாரும் இதுல உட்காந்துட்டாங்க. ஒரு சூப்பரான பிளேஸ் வந்து நமக்கு கிடைச்சிருச்சு. ஸோ இங்கே தான் நம்ம வந்து இன்னைக்கு சாப்பிட போகிறோம். வேற லெவலில் இருக்கு. அது வேற பம்ப் செட்டில் வர தண்ணி வந்துட்டு இருக்கு. ஸோ போய் லெட்ஸ் என்ஜாய். பாக்கு மட்டை இதுவே எல்லாம் எடுத்துட்டு வந்தாச்சு. நீங்க அங்கேருந்து நான் வரமா எப்படி தெரியுமா இருந்தது? இந்த ஊர்ல எல்லாம் இவங்கெல்லாம் வேலை செய்வாங்க. அதுக்கு வந்து அவங்க மாமாவுக்கு சோறு கொண்டு போவாங்களே. ஓ சோறு கொண்டு மறந்து போச்சு, பாட்டு விட்டுருக்கேன். ஸோ அந்த மாதிரியே இருந்தது. நீங்கள் அந்த இது எப்படி இருந்தது? இதோ இருக்குங்களேம்மா, அதோ இப்படி உட்காருவோம், இந்த இங்கே உட்காருவோம். சூப்பராக ஒரு பம்பு செட்டு. பசங்க வந்தோம்னா இறங்கிடுவாங்க பாருங்க உள்ள. வேற லெவல் பிளேஸ் இது. ஸோ இங்கேயும் பேக்லேயும் வந்து ஃபயர் வச்சுருக்காங்களா. பிளேஸ் எப்படி இருக்குன்னு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வாவ்,
ஒடு எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை லாலலா. என்னதான் இருந்தாலும் நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துல சாப்பிட்றது வந்து ஜாலியாக இருக்கும். வீட்டில் சாப்பிட்டு வந்தால் வீட்டில் வந்து செஞ்சு சாப்பிடுவோம், டெய்லியுமே செஞ்சு சாப்பிடுவோம். இந்த மாதிரி நீங்கள் போகும்போது சமைச்சு கொண்டு போயிட்டு இந்த மாதிரி உட்காந்து அந்த இடத்துல வச்சு சாப்பிட்டு பாருங்க. தோசை, கார சட்னி, புதினா துவையலா. இதுதான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் இன்னைக்கு. ஆனால் ஒரு செகண்ட் அது உள்ளே விழுந்துச்சுன்னா நமக்கு எல்லா தோசையும். ஸோ அந்த மாதிரி யாரும் ஏடாகுடம் பண்ணாமல் அமைதியாக சாப்பிடணும். ஓகே டீ ஓகே. ஆரஞ்சு சட்னி இல்லை, ரெட் சட்னி. அது அத்திக்காய் பறிச்சுக்கலாம். இது வந்து வயிற்றுக்கு வந்து ரொம்ப நல்லது. வயிற்று புண்ணை ஆற்றும். கூட்டெல்லாம் வைக்கலாம். அத்தி ஆனால் ஆளே இல்லை. அத்திக்காய் அத்திகா ஜெயந்தி அத்திகா. ஓ அத்திகா ஜெயந்தி. ஆனா இது பாக்குறதுக்கு திடீர்னு அந்த இந்த பழமா இருக்கு. எந்த பழம்? உள்ள ஒரு புழு புழுவா இருக்கு. அது இது ஆலம்பழம். அத்தி பழம். ஆலம்பழம். அத்தி பழம் இல்ல. அத்திக்காய். உனக்கு வாவை தவிர வேற எதுவும் தெரியாது. அப்படி போ. ஆமா வாவுல இயற்கை சம்பந்தப்பட்ட விஷயம் அவனுக்கு தெரியாது. பெரிய இது போட முடியாது. நான் வளர்ப்பா. தயவு செஞ்சு மக்களே அந்த மாத்திரை போட்டா காசு பூச்சி பாருங்க, காசு பூச்சி. மக்களே அதெல்லாம் நீங்க கமெண்ட்ல எதை பேசாதீங்க சொல்லுங்க. ஓகே அதெல்லாம் அப்படியே அந்த வீடியோட மறந்துடணும். அடுத்த சரி அந்த வீடியோ போய்டும். என்ன ஸ்ரீ ஏதோ சொல்ல வரீங்க? அது எங்க காட்டு பூச்சி நம்மள விட மாட்டேங்குது. இதை வச்சு நம்ம அடுத்த வீடியோல கூட்டு பண்ணி காமிக்க போறோமா? ஆமா. அத்திக்காய் வந்து கூட்டுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஓகே. இது வந்து தனி ரெசிபியா செஞ்சு காமிக்கிறோம். இப்போ இங்க வந்து நாங்க பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிட்டோம். அப்படியே லாவண்யா விட்டு கிளம்ப வேண்டியது. அப்ப வாங்கோ 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 போலாம். இந்த பிளேஸை நீங்க கண்டிப்பா கமெண்ட் பண்றீங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நான் கூட இந்த பையன் என்ன விடவே மாட்டேன். லாவண்யா வீடு வந்துச்சு. गाइस நம்ம வந்து லாவண்யாவுடைய வீட்டுக்கு வந்துட்டோம். வரப்போறோம். பக்கத்துலயே வந்துகிட்டே இருக்கோம். பாத்தீங்களா இது எங்க அப்படின்றது வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். லாவண்யா வந்து நீங்க பார்க்கறதா பார்க்கலாம். இங்க வந்துட்டோம். பக்கத்துலயே தான் நம்ம செய்யார் பக்கத்துல, சிப்காட் பக்கத்துல தான் அவங்க வீடு. அவஞ்சூர் பெட்டு. என்ன பேரு? அவளூர் பெட்டா? ஓகே, அந்த போர்டு கிட்ட தான். லாவண்யா வாங்க. செல்லக்குட்டி என்னடா உன்னோட சொல்லு. தெரியுதா லட்சுமா? என்னடா யாரு? ஐயோ அண்ணடி செல்லம் வரீங்களா? வாங்க. தெரியுதா ஆளு? ஆக்ஷன். என்னடா செல்லம்? இப்பதான் கொஞ்சம் அழுவாம இருக்குது குழந்தை. இந்த கூட்டத்தை பார்த்தோம்னா பயந்துச்சு. காரு கூட்டத்தை நம்ம சமாதானப்படுத்தி வச்சிருக்கோம். செல்லம் என்னடா ஞாபகம் வந்துருச்சா? பாக்குறாங்க. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் வருது போல. ஒவ்வொருத்தரையா பாக்குறாங்க. ஐயா பேசுறீங்களா? இப்பதான் சரிங்கடா சரிங்கடா. ஆக்ஷன். பாருங்க எவ்வளவு பருப்பாயிடுச்சு. வீடியோ எடுத்துட்டு இருக்க. ஓகே. ஜூஸ்ல டீ போட்டு எடுத்துறோம்னா ஜூஸ் போட்டு எடுத்துறா. அது நெக்ஸ்ட். லக்ஷிதா எப்படி பாக்குறாங்க பாருங்க. சூப்பர். யாரா ஓட்டுறது வண்டி? அங்க பாருங்க. இப்பதான் ஞாபகம் வருது. நான் ஆக்சுவலி ஓட்டு போவேன். அந்த டைம்ல உட்காந்து கீரை பிச்சு போட்டாச்சு. ஹார்ன் அடிங்கடா. எப்படி ஹார்ன் அடிங்க? பாக்குறாங்க லக்ஷிதா. இப்ப அப்படிதான் ஓட்டுங்க. சூப்பரா.
கீரை அவங்க மாத்திப்பாங்க. நீங்க வண்டி மட்டும் ஓட்டுங்க, கீரை நாங்க மாத்திக்கிறோம். நான் அப்ப வண்டி ஓட்டும் போதே வந்து பாப்பா வந்து அவ்வளோ இதுவா பார்ப்பாங்க. கீரை எங்க மாத்துறாங்க, ஸ்டேரிங் எங்க திருப்புறாங்க. இப்பதான் சிரிப்பு வருது குழந்தைக்கு. அங்க பாருங்க, வீட்டுக்கு வந்துட்டோம் லக்ஷிதா. டாடி பாக்குறாரு, அங்க பாருங்க டாடி. டாடி இங்க பாருங்க. ஐ சூப்பர். யாரா ஓட்டு வந்தது கார? இல்லையா போய் நீங்க இத்தனை சொல்லுங்கடா. அந்த முகத்துல ஒரு சிரிப்பே வருது. பாருங்க, இங்க பாருங்கடா செல்லம். ஷாம்பு தலை அங்க போதா. இப்ப எங்க போனோம்? எங்கடா போனோம்? லைட்டை பார்த்துட்டாங்களா லக்ஷிதா? நல்லா இப்ப நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க முட்டி போட்டு. என்னடா லக்ஷிதா இங்க பாரு. லக்ஷி லைட் ஆஃப் ஆயிடுச்சா? இப்போ நாங்கள் இங்கேருந்து கொஞ்சம் தூரம் உள்ள ஏரிக்கு வந்துட்டோம். இங்கே பாருங்க, அந்த அம்மா தண்ணியை பார்த்தோம்னா எவ்வளோ ஜாலி பாருங்க. ஸ்ரீ என்ன பண்ணுறீங்க? அங்கே பாருங்க எவ்வளோ பள்ளம், அதில் அசால்ட்டாக வராங்க. பீச்சு, சின்ன பீச்சு. லாவண்யா, நீ இப்படி தானே கூட்டின்னு வந்து ஏமாத்துவேன் குழந்தைய லக்ஷிதாவை. வாமா நம்ம பீச்சுக்கு போகலாம் அப்படின்ட்டு. மீன் வந்துச்சா? இதுதான் வந்து லாவண்யா அவரோட பீச்சு. ஏதோ ஏரி கூட்டி வர நல்ல கீழே பாருங்க, ரோட்ல தண்ணி நிக்குறாங்க பாருங்க. அந்த குட்டி பையன் போறான். இத ஏரி சொல்லிட்டு பீச் சொல்லுங்க. பாருங்க, அந்த அழகற மாதிரியே வரும். அந்த சைடுல இருந்து ஒரு வண்டி வந்து அலை அந்த சைடு இருக்க. அவன் நிக்க அந்த பையன் கிராஸ் பண்ணி போய்ட்டான். பீச்சை கிராஸ் பண்ணி போய்ட்டான். வாங்க உங்களுக்கு பீச் டூர் காமிக்கிறோம் நாங்க. எங்க இருந்து வந்துச்சுங்களா அங்கேயே போயிட்டு பாருங்க. லக்ஷிதா தண்ணியில் எப்படி விளையாடிட்டு இருக்காங்கன்ட்டு. ஆக்சுவலி அவங்க அப்பாவுக்கு வந்து ஸ்விம்மிங் தெரியும் நல்லா. அதனால தைரியமா இங்கே உட்கார வச்சு விளையாடிட்டு இருக்கா. லக்ஷி இங்க பாருங்கடா. ஐயோ எவ்வளோ விளையாட்டு பாருங்களா. பாய்டா லக்ஷி. பாய். இப்போ இங்க வெம்புறாங்க. பாய் சொல்லுங்கடா. சொல்ல மாட்டேன். இங்க பாரு, இங்க பாரு. பட்டு இங்க பாருடா. பாய் லக்ஷி. இப்போ வந்து நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவோட குலதெய்வ கோயிலுக்கு வந்திருக்கோம். அம்மா வீட்டு குலதெய்வம். என்ன இடம்? ஊத்துக்காடா ஊத்துக்கோட்டையா? ஊத்துக்காடு. ஓகே. இந்த இடத்துல நிறைய பேர் நம்ம சப்ஸ்கிரைபர் சொல்லியிருக்காங்க. ஆமாம் ஆமாம். ஏன்னா இன்னொரு விஷயம் கேட்டிங்கன்னா, இந்த கோயிலில் ஒரு சென்டிமெண்ட்டாக ஒரு விஷயம் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம அம்மா சமையல் வந்து ஒரு ஸ்டேஜில் பிரச்சனை ஏற்பட்டப்போ நான் வந்து அம்மா வீட்டு சமையல் சொல்லிட்டு ஆரம்பித்தேன். அந்த முதல் வீடியோ வந்து இங்கே தான் வந்து நம்ம எடுத்தோம். இங்கே வந்து எடுத்து தான் ஃபஸ்ட்டு போட்டேன். அதில் வந்து இந்த அம்மாவுக்கு வந்து கடா வெட்டி பொங்கல் வைக்கணும்னு ஒரு வேண்டுதல் இருக்குது.
இந்த ஆடி மாதம் வந்து செய்யலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஆனால் நமக்கு என்னதான் வேண்டிக்கிட்டாலுமே அவங்களுக்குன்னு ஒரு நேரம் வரணும். அது வரும்போது தான் அது நடக்கும். நிறைய பேர் அந்த ஸ்டேஜில் வந்து அவங்களுக்கு நேரம் வரணும்ல, அவங்க அந்த நேரத்தை அதை சொல்லுங்க. நமக்கு தான், அதாவது வேண்டிக்கிட்டவங்களுக்கு அந்த நேரம் வந்தாதான் செய்ய முடியும். அதான் அது ஓகே. நமக்கு அது இல்லாமல் உண்மையை சொல்லணும்னா அந்த நேரம் வந்து ரொம்ப மனசொடைஞ்சி நின்று போய் வந்து இந்த கோயிலில் நின்னது, எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் அம்மா வீட்டுக்கு எப்பவுமே சப்போர்ட்டாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எனக்கு அம்மா வீட்டு சமையல் சேனலுக்கு என்னோட அம்மா வீட்டு குலதெய்வம் வந்து அவ்வளோ ஒரு சப்போர்ட்டாக இருந்து எனக்கு இங்கே எல்லாரையும் ரொம்ப சப்போர்ட் பண்ண வச்ச ஒரு விஷயம் இங்கே நடந்துருக்கு. இன்னும் நாங்கள் வந்து வைக்கல, இந்த வருஷம் தான் வந்து நம்ம ஸோ அது உங்களுக்கு கொஞ்ச நாளில் வரும். இங்கே வந்து இந்த திருவிழா டைமில் பண்ணுறது. சரி வாங்க உள்ளே போயிட்டு வந்துடலாம். எப்பவுமே திருவிழா வந்து பார்த்தீங்கன்னா சித்திரை அமாவாசை அப்போதான் திருவிழா. சித்திரை அமாவாசைலாம் இங்கே ரொம்ப இந்த ஊரில் இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நாங்கள் முதல் இந்த கோயிலுக்கு வரும்போது இந்த கடை சத்திரம் எதுவுமே கிடையாது. இந்த கோயில் மட்டும்தான் இருந்தது ஃபஸ்ட்டு நாங்கள் வரும்போது. அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய கடை, நிறைய கடைங்க எல்லாமே வந்துட்டு இருக்குது. சரி வாங்க போகலாம். லாவண்யா வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டோம். பாப்பாவை பார்த்துட்டோம், லாவண்யாவை பார்த்துட்டோம். நீங்கள்லாம் வந்து போன வீடியோவில் வந்து கேட்டிருந்தீங்க இந்த மாதிரி பாப்பா எப்படி இருக்கா, ஃபோன் பண்ணி கேட்டுட்டு எங்களுக்கு பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பராக இருக்கா. ஆனால் போன உடனே கொஞ்சம் மறந்துட்டா. அதுக்கப்புறம் ரமேஷை பார்த்த உடனே ஞாபகம் வந்துடுச்சு. அடுத்த நாள் பார்த்திங்கன்னா அருண் போனானா, அருண்கிட்டையுமே நல்லா ஒட்டிக்கினா. அடுத்து பார்த்திங்கன்னா அவங்க லாவண்யாவோட பிறந்த நாளுக்கு இங்கே வர சொல்லியிருக்கோம். வந்த உடனே மறுபடியும் நம்ம லாவண்யாவையும் பாப்பாவையும் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.